தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக சார்பாக பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே திமுக விஜய் பார்த்து அஞ்சுகிறது அப்படின்னு அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து கருத்து சொல்லி வராங்க. இந்நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கான முதல் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக, முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது என்று விஜயும் அவருடைய தொண்டர்களும் அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திசைகளை வெல்ல போவதற்கான முன்னறிவிப்பு, தமிழக மக்களுக்கான தரையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருமோ அப்படின்ற நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டுத்தையும், மற்ற எதிர்கட்சிகளுடைய கருத்தையும் அவருடைய இந்த அறிக்கையும் சேர்த்தே நான் ஒரு கேள்வியா உங்ககிட்ட முன்வைக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதலில் ஜனநாயக ரீதியாக ஒரு இயக்கத்தை யார் ஆரம்பித்தாலும் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய தகவல்களை ஒழுங்காக உரிய படிவத்தில் பதிவு செய்தால், பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அதை அங்கீகரிப்பது தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள விதி. அதன்படி தம்பி விஜய் ஆரம்பித்திருக்கிற இந்த கட்சிக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், அதை பதிவு செய்த கட்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது யதார்த்தமானது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த மாதிரியாக கட்சி ஆரம்பித்த போது, கேள்வி கேட்ட போது, ஜனநாயகத்தில் யார் வேண்டுமென்றாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்திருக்கிறவர்களுக்கு தம்பி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இருந்தார்கள். இன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது என்பது ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, யார் கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவிற்கு தான் பயம் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அத்தனை பேரையும் களத்தில் வெற்றி கண்டு அவரவர்களுக்கு காட்ட வேண்டிய இடத்தை காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை இந்த நாடு அறியும், வரலாறு அறியும். எனவே எங்களுக்கு யாரை பற்றியும் நாங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, அச்சப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் எங்களுடைய பயணம் ஏறத்தாழ சமீப காலத்தில் மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் பதவியேற்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பாதையில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமே தவிர, இது போன்று யாரை பார்த்தும் அச்சப்படவும் பயப்படவும் தேவையான இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. தங்கள் கட்சி வருமா வராமல் போய்விடுமா என்று இருக்கிற கட்சிகளோ, அல்லது தொடர்ந்து 10 முறை தேர்தல்களிலே தோற்றுவிட்டு பரிதாபமாக இருக்கிறவர்களோ இதை பார்த்து பயப்படலாமே தவிர, அவர்கள் தங்கள் பயங்களை மாற்றிக் கொள்வதற்கு அல்லது பயத்தை மறைத்துக் கொள்வதற்கு எங்கள் மீது இது போன்றதை போடலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பணங்காட்டு நரி, சலசலப்புகளுக்கு அஞ்சாது. முறையான ஆவணங்களை கொடுத்து முறையாக பதிவு செய்திருப்பார்களாயின் எந்த கட்சி ஆயினும் அங்கீகாரம் பெறும். இதுல பெருசா ஒன்று இல்லை. நீங்க முதல் வரியிலேயே அந்த கேள்விக்கான பதிலை முடித்து விட்டீர்கள். அதனையும் தாண்டி திமுக எந்த ஒரு கட்சிக்கும் அஞ்சக்கூடிய கட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது மற்ற கட்சிகளுக்கான, எதிர்கட்சிகளுக்கான உங்களுடைய செய்தியும் என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நன்றி திரு கான்ஸ்டன்டைன்.